வணக்கம். பிஎஸ்என்எல்லில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒரு சாதாரண தொழிலாளி நான். இது என்னுடைய புதிய முயற்சி. சமூக சூழலில் சிக்கி சின்னா பின்னமாகிக் கொண்டிருக்கின்ற இந்த மனித வாழ்வை கொஞ்சமேனும் திசை மாற்ற முடியாதா என்ற எண்ணத்தில் நான் உருவாக்கிய உரை இவை. இதற்காக நான் மேற்கோள் காட்டப்போவது இலக்கிய இலக்கணங்களிலிருந்து அல்ல. பண்பட்ட வார்த்தைகளால் இந்த மனிதனை கொஞ்சமேனும் மாற்ற முடியாதா என்று பகலிரவாய் பாடுபட்டு கொண்டிருக்கும் சில தேர்ந்தெடுத்த பேச்சாளர்களுடைய உரையும், இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர்களுடைய எழுச்சிமிகு கவிதைகளையும் உங்கள் முன்பு உதாரணமாக வைத்து உங்களை கொஞ்சம் சிந்திக்க வைக்க ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி நிறுவனம். பணம் அது ஒரு விசித்திரமான மாயமான். அது தன்னை துரத்துபவர்களுக்கு தேவையான குட்டிகளை போட்டுவிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் குட்டிகளில் திருப்தி அடையாத இந்த மனிதன் தாய்மானை தனதாக்கிவிட வேண்டும் என்ற வேட்கையில் அதன் பின்னால் ஓடி ஓடி களைத்து களைத்து வாழாமலேயே செத்து போகிறான். இதுதானே இன்றைய உலகம். பணம் மட்டுமே வாழ்க்கையா? பணம் இருந்தால் எல்லா விதமான மரியாதையும் கிடைத்துவிடும் என்று ஒரு மனிதன் நம்புகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய அறியாமை! ஏன் இந்த பணத்தை துரத்துகிறான்? ஒன்றே ஒன்றுதான் காரணம். அவனுள் அன்றாடம் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்ற அளவற்ற ஆசைகள். மனிதன் தன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் காகிதமாய் இந்த பணத்தை பார்த்த பொழுதெல்லாம் அது தென்றல் வீசுகின்ற தெளிந்த நீரோடையாய் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. என்றைக்கு அவனுடைய ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் ஆயுதமாக அதை பார்க்க ஆரம்பித்தானோ, சூறாவளியால் உருவான சுழல் போல அவன் வாழ்க்கை தத்தளிக்க ஆரம்பித்தது. இந்த நீட்சி எங்கே போய் முடிந்தது தெரியுமா? தான் பெற்ற பிள்ளைகள் மீதும் இந்த பார்வை திணிக்கப்பட்டது. மண்ணில் காலெடுத்து தத்தி தவழ்ந்து மழலை சொல் பேசி கட்டி அணைத்து முத்தத்தில் இன்பம் பெற வேண்டிய அந்த பிள்ளைகளை பள்ளி எனும் சிறைக்குள்ளே அடைப்பதற்காக ஒரு கல்வி நிறுவனத்தின் வாசல்படியில் முதல் நாள் இரவே சென்று படுத்து தூங்குகின்ற பெற்றோர்களின் அவலத்தை இந்த ஊடகங்களும் இந்த செய்தி நிறுவனங்களும் நமக்கு தெரிவிக்கும் பொழுது நம் மனம் பதைக்கின்றது. இதைத்தான் நம்முடைய திரைப்பட பாடலாசிரியர் பா. விஜய் அவர்கள் ஒரு அழகான கவிதை மூலமாக இந்த அவலத்தை வெளிப்படுத்துகிறார். கடவுளை துணைக்கு அழைத்துக் கொள்ளுகிறார். கடவுள் வருகிறான், ஒரு கல்வி நிறுவனத்தை நோக்கி மனித உருவெடுத்து நடக்கின்றான். அங்கே கவிதை மலர்கிறது. நம்ம ஊர் கூட்டு ரோட்டில் நிற்கும் ஆட்டு மந்தைகளைப் போலத்தான் மனிதர்களை நிற்க வைத்திருந்தன இந்த கல்வி நிறுவனங்கள். சம்பாதித்ததை இங்கே தொலைப்பதற்கும் தொலைத்ததை வெளியே போய் சம்பாதிப்பதற்கும் காத்து கிடந்தனர் பெற்றோர்கள், பிள்ளைகள். நீண்ட வரிசையில் நின்றனர். கண்களை விற்று கனவுகளை வாங்க, வேர்களை வெட்டி கிளைகளை தாங்க. ஆண்டவனும் அந்த வரிசையிலே போய் நின்று கொண்டான். அங்கே பிறக்கப் போகும் சிசுவிற்கு ஆரம்ப கல்வி விண்ணப்பம் முதல் மருத்துவம், பொறியியல், கணினி என ஒவ்வொன்றாய் கூறு போட்டு விலையை கூவிக்கொண்டிருந்தார்கள். நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளை 6 வயது முடியும் முன்பே அப்துல் கலாம் ஆகவில்லையே என்ற ஆதங்கம். பாதி பெற்றோர்களுக்கு பிரசவிக்கும் பொழுதே பிள்ளையை பில்கேட்ஸ் ஆக்கிவிட வேண்டும் என்ற கனவு. அதன் விளைவு கல்வி நிறுவனத்தில் கரன்சி மகசூல். 6 காலமும் அஷ்டலட்சுமி அறுவடை. வரிசையில் முன்னால் நின்று கொண்டிருந்த முதியவர் ஒருவரிடம் கேட்டான் கடவுள், படிக்காவிட்டால் என்ன நடக்கும்? வேலை கிடைக்காதப்பா. படித்தவனுக்கெல்லாம் கிடைத்து விட்டதா? முதியவரிடம் உரைப்பு. பின்னால் நின்று கொண்டிருந்த வாலிபனிடம் கேட்டான் கடவுள், காசு கொடுத்து படிப்பதால் என்ன லாபம்? டிகிரி படித்தவனுக்கு டவுரி அதிகம் ஐயா. கல்வி என்பது வியாபாரமா? வாலிபனிடம் சலிப்பு. எது எப்படியோ இந்த படித்தவர்கள் சமூகத்தில் ஏடிஎம் எந்திரம் காசு போடுகிறது. மனிதன் பிச்சை எடுக்கிறான். பாரத்தை சுமப்பதற்கு பழுதூக்கிகள் தயார்படுத்தப்பட்டு விட்டன. ஆம், குழந்தைகள் முதுகில்
புத்தக மூட்டைகள். ஒன்று புரியவில்லை. தினம் ஒரு தொழிற்சாலை மூடப்படுகிறது, தினம் ஒரு கல்வி நிறுவனம் திறக்கப்படுகிறது. ஒரு கணினி வேலை 9 மனித வேலை வாய்ப்பை பறிக்கிறது. அந்த கணினி வேலைக்கு வருடத்தில் 9 லட்சம் விண்ணப்பங்கள் குவிகிறது. என்ன மனிதனிவன்? என்னடா மனிதனிவன்? 6ஆம் அறிவை அவசியமில்லாமல் படைத்து விட்டோமோ? ஆண்டவன் கலங்கினான். கூட்ட நெரிசலில் கடைசியில் தள்ளப்பட்ட கடவுள் கையிலும் ஒரு விண்ணப்பம் வந்து சேர்ந்தது. எடுத்தான், பிரித்தான், வாசித்தான். இனம், மொழி, சாதி, பிரிவு, இன்னும் என்னென்னவோ எல்லா இழவுகளும் அதில் கேட்கப்பட்டிருந்தன. எல்லா இழவுகளும் அதில் கேட்கப்பட்டிருந்தன. பெண், ஆண் என்று சமமான 2 பிரிவுகளைத்தானே நான் படைத்தேன். ஏற்ற தாழ்வுகளோடு இத்தனை பிரிவுகளை எவனடா படைத்தது இங்கே? எரிச்சல் வந்தது கடவுளுக்கு. எரிச்சல் வந்தது கடவுளுக்கு. கல்வி நிறுவனத்தாரிடம் கடவுள் கேட்டான், கட் ஆஃப் என்கிறார்களே என்றால் என்ன? அது ஒரு விசித்திர விளையாட்டு. கவுன்சிலிங், கண் துடைப்பு. சரி, இடம் கிடைக்க வேண்டுமென்றால் வெயிட்டிங் லிஸ்ட். அதுவும் இல்லை என்றால் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்புறம் டொனேஷன். பிறகு அடுக்கடுக்காய் கேள்விகளை மட்டுமே நீ கேட்கிறாய். அப்பாலே போ. அடுத்த ஆள் யாரப்பா? ஆர்ப்பரித்தது கல்வி நிறுவனம். கடவுள் கத்தினான். கடவுள் கத்தினான். உங்கள் அத்துணை பேரை விட அதிகம் படித்தவன் நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். காசாக்கும் கல்வியை ஒழியுங்கள். பக்தர்கள் கத்துகையில் கடவுளுக்கு கேட்பதில்லை. இதோ கடவுள் கத்துகிறான், பக்தர்களுக்கு கேட்கவில்லை. ஓ மனிதர்களே, புத்தக புழுக்களே, மெத்த படித்தவர்களே, அன்பை படியுங்கள், உலகத்தை படியுங்கள், உண்மையை படியுங்கள். உறக்க கத்தினான் கடவுள். பக்கம் அக்கம் நின்றவர்கள் பரிகாசத்தோடு சொன்னார்கள், பாவம், பைத்தியம் என்று. பகவானுக்கு பட்டம் கட்டியது. கடவுள் தீர்மானித்தான், கல்வி அது கற்கால மனிதனுக்கு மருந்து, தற்கால மனிதனுக்கோ அது ஒரு வியாதி. தப்பி தவறி கூட தன் வாரிசுகளை படிக்க வைத்து விட கூடாது என்று முடிவெடுத்தான். இந்த பாடத்தை அந்த கல்வி நிறுவனத்தில் கற்றுக்கொண்டு அங்கிருந்து விடைபெற்றான் கடவுள். இதுதானே இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. பண்பாடு செழித்த இந்த மண், இந்த மேலை நாட்டு நாகரிகம் கொண்டு வந்து கொட்டிய குப்பைகளில் முழுவதுமாக மூடப்பட்டு சிதறிப்போய் அல்லவா கிடக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள் மனிதா, வசிப்பது என்பது வேறு, வாழ்வது என்பது வேறு. வசிப்பதற்கு பணம் தேவை, வாழ்வதற்கு காருண்யமும் அன்பும் இரக்கமும் நிறைந்த மனம் தேவை. தயவு செய்து பெற்றோர்களே, கல்வி நிறுவனங்கள் வசிப்பதற்கான பாடத்தை சொல்லிக் கொடுக்கட்டும். நீங்களாவது ஒரு கல்வி சாலையாக மாறி உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வதற்கான பாடத்தை சொல்லிக் கொடுங்கள். நாமும் முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.